கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கிருபையின் கரங்கள் நம்மளோடு கூட இருந்து இந்த காலாண்டு முழுவதும் நாம் பிலிப்பியர் மற்றும் கொலேசியர் புஸ்தகங்களில் பரலோகத்தையும் பூமியையும் கிறிஸ்து எவ்விதமாய் இணைக்கிறார் என்பதை பவுலாருடைய ஊழியத்தின் வழியாய் அவருடைய எழுத்துக்கள் வழியாய் நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்தபடியாய் இந்த வாரத்தினுடைய பாடம் எண் 10, கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு விலக்கி அளிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு கூட நம்ம பாடங்களுக்குள்ளாய் கடந்து செல்லலாம். வானாதி வானங்களில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோகத்தின் பரிசுத்த தகப்பனே, உம்முடைய வேதத்தை புரிந்து கொள்ள, உம்முடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள அநேக ஊழியக்காரர்களை எழுப்பி நீர் எழுதின அந்த வார்த்தைகளை பரலோகத்தின் ஆண்டவரே, நாங்கள் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த பாடங்களை நாங்கள் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் இந்த பாடத்தை விலக்கி அளிக்கப் போகிற போதகருடைய வாயின் வார்த்தைகளை நீங்கள் ஆட்கொண்டு நீங்கள் அவர் மூலமாக எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் பரலோகத்தினுடைய வார்த்தைகளாக இருக்க சரியான புரிந்து கொள்ளுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த தொழில்நுட்ப இடையூறுகளும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பாஸ்டர், இந்த வாரத்தினுடைய முன்னுரையும் மன்னவசரம் சொல்லுங்களேன். இந்த முதல் காலாண்டின் 10வது பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பானது கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணம் என்றால் என்ன, எப்படி அவர்கள் பரிபூர்ணமாக இருக்க முடியும், அது யாருக்குள்ளாக இருக்க முடியும் என்பதை அடிப்படையாக வைத்து குறிப்பாக இந்த வார பாடத்தில் நாம் எதை குறித்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய வசனம் இருக்கிறதை நம்ம படிக்க முடியும். அந்த வசனத்தை பயன்படுத்தி அநேக கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை குறித்து, வாராந்திர ஓய்வு நாளை குறித்து தான் அது பேசுகிறது என்பதை அடிப்படையாக வைத்து ஆதாரமாக அந்த வசனத்தை எடுத்து பேசுகிறார்கள். அதற்கு உண்மையிலேயே அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த 16-17 வசனங்களில் அது நம்முடைய மனன வசனமாகவும் இருக்கிறது. அந்த வசனங்கள் வாராந்திரத்தில் ஒவ்வொரு வாரமும் வருகிற அந்த ஓய்வு நாளை குறித்து தான் பேசுகிறதா அல்லது வேறு ஏதாவது ஓய்வு நாட்களை குறித்து பேசுகிறதா என்கிற அந்த சந்தேகத்தை விளக்கத்தக்கதாக இந்த வார பாடம் அமைந்துள்ளது ஒரு காரியம். அடுத்ததாக நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தியத்திற்குள்ளாக தேவனை அறிகின்ற அறிவிலே நாம் வளர வேண்டும். அப்போ தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணம் உள்ளவர்களாக எப்பொழுது ஒரு மனிதனோ அல்லது ஒரு மனுஷியோ மாற முடியும் என்று சொன்னால், எப்பொழுது தேவனுடைய சத்தியத்தை ஆராய்ந்து அறிந்து தேவனை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும். ஆண்டோடுக்குள்ள உள்ள உறவிலே அவர்கள் அதிகமாக வளர வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து தான் இந்த வார பாடத்தில் நமக்கு படிக்க போகிறோம். குறிப்பாக கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களையும் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தையும் இந்த வாரத்தின் தியானத்திற்கென்று வேத பகுதியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நமக்கு மனன வசனமாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இந்த 2 வசனத்தினுடைய பின்னணி என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள், அதாவது மாத பிறப்பு, பண்டிகை நாள், ஓய்வு நாட்கள், இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது? அதில் குறிப்பாக ஓய்வு நாள் என்று வருகிறதே, அது எந்த ஓய்வு நாளை குறிக்கிறது என்பதை நம்ம இந்த வார பாடத்தில் குறிப்பாக படிக்க போகிறோம். இந்த பாடம் முழுவதுமே நமக்கு பார்த்திங்கன்னா, ஆண்டவர் எந்த சடங்காச்சார பிரமாணங்களை எதுவரைக்கும் அதை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், எந்த பிரமாணம் நித்தியமாக ஒளிந்து போகாமல் அதை நித்தியமாக இருக்கிறது என்பதை வேறுபடுத்தி காட்டத்தக்கதாக இந்த வார பாடம் இருக்குது. நல்லதுங்க பாஸ்டர், நல்ல ஒரு முன்னுரையோடு கூட துவங்கி இருக்கிறீர்கள். பாடத்தினுடைய கேள்விகளுக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தினுடைய கேள்வி, தேவனுடைய ஞானம் அறிவு. ஒருவேளை ஆண்டோடைய வசனங்களை புரிந்து கொள்ள தேவனுடைய ஞானம் நமக்கு வேணும். தேவனுடைய ஞானத்தையும் அறிவையும் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம், இல்லை புரிஞ்சு கொள்ளலாம்? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அதிலும் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு
அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இப்போது தேவனுடைய ஞானம், அறிவு என்பது அவருக்குள்ளே அடங்கியிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம், தேவனை அறிகின்ற அறிவில் எப்படி ஒரு மனிதன் வளர முடியும் அப்படின்னு சொன்னால், முதலாவது அவன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் யார் என்கிற அந்த தேவனோடு அவன் வைத்திருக்கிற தனிப்பட்ட உறவு என்பது மிக முக்கியமான அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் யார் என்பதை அனைவராலும் தெரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் மூலமாக கேள்விப்பட்டோ அல்லது வேதத்தை ஆராய்ந்து அறிந்தோ தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனோடு கூட ஒரு தனி மனிதன் வைத்து கொள்ளக்கூடிய உறவு என்பது அது நமக்கு கிடைக்கிற அறிவிலும் மிக மேலான ஒரு அறிவையும் ஞானத்தையும் குறிக்கக்கூடியதாக அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கக்கூடாது. இங்கே பார்க்க முடியும். இங்கே பார்த்திங்கன்னா 3வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. இங்கே அவருக்கு மிக முக்கியமான ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகர் எழுந்து ஒரு கள்ள போதனையை அந்த கொலோசு பட்டணத்துக்கு போதிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ என்னென்ன காரியங்கள் எல்லாம் அந்த புறஜாதியார் விசுவாசிகளாக மாறுகிற பொழுது அவர்கள் மீது திணித்தார்கள் என்று பார்க்கிற பொழுது 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இப்போ விருத்த சேதனம் ஒரு பிரச்சனையாக அங்கே இருந்திருக்குது. அப்போ அதுதான் விருத்த சேதனம் மெய்யான விருத்த சேதனம் என்ன, இருதயத்தின் நுனித்தோல் விளக்கப்பட வேண்டும் என்பது மெய்யான விருத்த சேதனம் என்பதை அதை சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார் என்று அந்த வசனத்தில் வாசிக்க முடிகிறது. அப்போது இந்த யூதர்கள் ஒரு சில யூதர்கள் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்தவர்கள் புறஜாதியார் சபைக்குள்ளே வருகிற பொழுது இவர்களுடைய யூத பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மீது ஒரு பாரமாக சுமத்துகிற பொழுது இந்த தவறான உபதேசம் அவருக்குள்ளே நுழையிறதே தான் இவர் எனக்கு ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் எப்படி ஒரு விசுவாசிகளாக மாறுகிற பொழுது நீங்கள் முதலாவது சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும். அந்த சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்பது அந்த வேத அறிவு, வேத ஞானம் என்பது பரலோகத்தில் உள்ள தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவை அடிப்படையாக வைத்தது என்பது தான் இந்த அவருடைய கருத்தாக இருக்கிறது. தான் அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று அங்கே சொல்லுகிற பொழுது அந்த தேவனோடு கூட நாம் வைத்திருக்கிற உறவின் அடிப்படையிலே நமக்கு தேவனுடைய ஞானத்தை, சத்தியத்தை பற்றி அறிகின்ற அறிவு ஆண்டவர் கொடுக்குறாரு. அதன் மூலமாக உங்களுக்கு போதிக்கப்படுகிற உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பகுத்தறிந்து பார்க்க முடியும் ஆவியானவருடைய உதவியோடு கூட. அப்போ என்னென்ன போதனைகள், குறிப்பாக அதில் என்ன கள்ள உபதேசங்கள் உபதேசிக்கப்பட்டது என்பதை அந்த வருகின்ற வசனங்களிலிருந்து நம்ம பார்க்க முடியும். நல்லது பாஸ்டர், மிக அழகாக தெளிவாக சொன்னீர்கள். திங்கட்கிழமை பாடம் நீங்கள் போன பாடத்தில் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளுதல் என்று சொன்னீங்க. கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு நம்ம எப்படி பெருகிறது? கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு பெருக வேண்டும் என்பது பார்க்கும்போது இந்த வசனத்தில் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். 7வது வசனத்தில் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. 6வது வசனத்தை சேர்த்து வாசம் அப்படின்னு சொன்னால், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக.
நாம் தேவனை ஏற்றுக்கொள்கிற பொழுது, இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்திலிருந்து அவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷம், அல்லது அவர்கள் வேறு எந்த விதத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார்களோ அந்த சுவிசேஷத்தில் விசுவாசமாய் இருந்து அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இது இடையில அநேக போதனைகள் வந்தாலும், அநேக இடர்பாடுகள் வந்தாலும், அதிலிருந்து நாம் எப்போ உறுதியாக இருக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு வசனத்துக்கு அநேக விளக்கங்களை அநேகர் சொல்லலாம். ஆனால் அந்த வசனத்திற்கான விளக்கம் தேவ ஆவியானவரால் விளக்கப்பட்டு உண்மையிலேயே அதுதான் விளக்கமா என்பதை பகுத்தறிந்து பார்க்கத்தக்கதாக அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இருக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர்கள் கற்ற சத்தியத்தில் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்திலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வேரூன்றி என்று சொல்லும் பொழுது, இப்போ ஒரு மரத்துக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது அந்த வேர் தான். அந்த மரத்துக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது வேர் தான். எப்படி அந்த வேர்னுடைய ஆரம்ப காலகட்டத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு விதை வேராக மாறுகிறது. ஒரு விதை வேராக மாறி அந்த வேர் என்ன செய்கிறது என்று சொன்னால், பெரிய விருட்சத்தையும் தாங்கி பிடிக்கத்தக்கதாக என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வேர் உறுதியானதாக இருக்கிறது. அப்போது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய சத்தியம், தேவனுடைய உபதேசம், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரகசியமான இந்த சத்தியங்கள், கடைசி கால நிகழ்கால சத்தியங்களிலே நாம் வேறொன்று இருக்கின்ற பொழுது தான் நம்ம கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க முடியும். எப்படி பெரிய விருட்சத்தை அந்த வேர் இறுக பிடித்து கொண்டிருக்கிறதோ, அதே போல் அந்த வேராக தேவனுக்கும் நமக்குள்ள உறவு முதலாவதாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது, ஆரம்ப காலகட்டத்தில் எந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இருந்தோமோ அது மெய்யான சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிற பொழுது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு மிகுந்த நல்ல கனிகளை கொடுக்க முடியும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே அதை விளையச் செய்தார். இப்போ எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா, நான் நட்டேன் என்று சொல்லுகிறார், அப்போலோ நீர் பாய்ச்சினேன், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இப்போது ஒருத்தர் வேறு விதையை போட்டிருக்காங்க, அந்த விதை வேறாக மாறுது, அதுக்கு இன்னொருத்தர் அதை தண்ணி ஊற்றுறாங்க, இன்னொருத்தர் அதை பராமரிக்கிறாங்க. இப்படி நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே அதை விளைய செய்தார். அப்போது நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தில் வேரூன்றி நிலையாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதையும் தேவன் தான் செய்கிறார். அப்போ அவரை நம்பி நாடி நாம் இருக்கிற பொழுது நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாய் பயணிக்கக்கூடிய, நாமளும் பயணிக்க வேண்டும், மற்றவர்களையும் நம்மோடு கூட சேர்த்து அந்த பயணத்தில் கொண்டு வர வேண்டும். எப்படி ஒரு விருட்சம் அநேகருக்கு நிழலை தருகிறதோ, கனிகளை தருகிறதோ, அநேகருக்கு இது தாவரங்களை தருகிறதோ, அதே போல் நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எப்போ அப்படின்னா, அந்த வேர் உறுதியாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரம் ஒரு வலிமை உள்ள ஒரு மரமாக இருக்கும். அந்த சத்தியம் என்கிற அந்த வேர், தேவனுடைய வசனம், நம்முடைய உபதேசங்கள், இவைகளிலே நல்ல உபதேசங்கள், சத்தியமான உபதேசங்களிலே வேறு ஒன்று இருக்கின்ற பொழுது அநேகர் அதிலே நம்மையும் சேர்த்து அநேகர் அதில் பயன்பெறக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர முடியும். செவ்வாய்க்கிழமை பாடம் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டது. இது ஒரு பெரிய குழப்பமாக கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே நிறைய என்ன சொல்லனா தவறான, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு போதனையாக கூட இந்த வசனம் புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்திலிருந்தே நம்ம அதை வாசிக்கலாம். 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நமக்கு எதிரிடையாகவும், கொலோசியர் 2:14, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இந்த 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், அதுக்கப்புறம் வர்ற 18ஆம் வசனம் வரைக்கும் கூட அப்புறம் நம்ம பார்க்கலாம். 14ஆம் வசனத்தில் நமக்கு எதிரிடையாக இருந்த கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று போடப்பட்டிருக்கு. இங்கே அந்த கட்டளைகள் சிலுவையில் ஆணி அடித்தாச்சு.
அதனால் நம்ம வந்து இந்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, 10 கற்பனைகளை கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாம் சிலுவையில் ஆணி அடித்து விட்டாச்சு. நம்ம எல்லாரும் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாக இருக்கிறோம். பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா கட்டளைகளையும், அந்த 10 கட்டளைகள் மோசையினிடம் ஆண்டு கொடுத்த 10 கட்டளைகள் உட்பட சிலுவையில் ஆணி அடித்தாச்சு என்று சொல்லுவதற்கு அது ஒரு தவறான உபதேசம். அந்த தவறான உபதேசத்தை போதிப்பதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது அங்கேயும் வந்து இதற்கு ஒப்பான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி என்று சொல்லப்படும். இப்போ சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார்னு போடப்பட்டிருக்கு. அப்போ 10 கற்பனை வந்து சிலுவையோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கிறாங்க. அதே போல் நம்ம கொலோசியரில் வாசித்த 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துலேயும் நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகளை அவர் என்ன செய்தார்னா, அவர் அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று அங்கே போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ சிலுவையில் ஆணி அடித்தார் அப்படின்னு சொன்னால் அது எந்த பிரமாணம் அல்லது எந்த கட்டளை? உண்மையிலேயே 10 பிரமாணங்கள் வந்து எல்லாம் சிலுவையோடு முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் நம்ம கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். இப்போ உபாகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். இப்போது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்திலே வையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் தான், உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதும். ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்ன இருந்தது என்று பார்க்கிற பொழுது, அந்த தேவனுடைய கரங்களினாலே எழுதி கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகள், 2 பலகைகள், கற்பலகைகள் 2 இருந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அதில் இருந்து 3 காரியங்கள் இருக்கிறது. அப்போது இந்த வேறுபாட்டை இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியலாம். ஒன்று, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்பது மோசையினாலே தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உபதேசங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உணவு ரீதியாக, வழிமுறைகள் ரீதியாக, பண்டிகை நாட்கள் ரீதியாக, இப்படி அநேக ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதாக, என்னென்ன பலிகளெல்லாம் விட வேண்டும், உணவு சம்பந்தப்பட்டது, சமுதாய சட்டத்திட்டங்கள் சம்பந்தப்பட்டது, இப்படி பல சட்டத்திட்டங்களை மோசையின் மூலமாக ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களை வழிநடத்தும் போது இதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு இன்றைக்கி எப்படி நமக்கு ஐபிசி என்று சொல்லுவோம், இந்தியன் பீனல் கோட், அப்படி பல சட்டத்திட்டங்கள் வைத்து நம்முடைய தேசத்தை வந்து அவங்க ஆட்சி செய்கிறாங்களோ, அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற பொழுது பல சட்டத்திட்டங்களை ஆண்டவர் மோசை கொடுத்து அதை மோசையினுடைய பிரமாணம் என்று சொல்கிறோம். மோசையின் பிரமாணம் என்று சொன்னாலும் அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம் தான். அதில் அநேக பண்டிகை நாட்கள், பலிமுறைகள், இதெல்லாம் எதை சுட்டி காட்டிச்சு அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை சுட்டி காட்டியது. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை சுட்டி காட்டுகிறதுனால இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம் சிலுவையிலே முடிந்தபோது இந்த சடங்காச்சார பிரமாணங்கள் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் பெட்டிக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டது இல்லையா, அந்த மோசையினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த சட்டத்திட்டங்களை தான் சிலுவையில் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒழித்தார் என்று சொன்னால் அது வந்து ஒரு எதை அடையாளமாக சுட்டி காட்டியதோ, அது எது நிழலாக இருந்ததோ அது நிஜமாக மாறிடுச்சு இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக, சிலுவையின் மரணத்தின் மூலமாக. அதனால் வந்து இந்த உபாகமம் 31ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இப்போ வாசித்தது போல் உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள், அதே அங்கே உங்களுக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். இப்போ அதே போல் இங்கே கொலோசியர் 2:14 அங்கே எப்படி அது உங்களுக்கு விரோதமான சாட்சியாக இருக்குன்னு சொல்கிறாரோ, அதே போல் இங்கே கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாக இருக்கிற கட்டளைகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் அதெல்லாம் சிலுவையில் நிறைவேறியாச்சு. அது வந்து தேவனுடைய 10 கட்டளைகள் அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புதன்கிழமை பாடத்தினுடைய கேள்வி, இதை நிழலாய் பொருளாய் எப்படி புரிவது பாஸ்டர்? நிழலாய் பொருளாய் எப்படி புரிவது என்று சொல்லுகிற பொழுது
ஒரு நிழல் எப்படி நிஜமாக மாறுகிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து பல பலிகளை செலுத்தும்படியான ஒரு அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் ஆண்டவர் வந்து கட்டளையிட்டு அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அது பெட்டிக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, பாவ நிவாரண நாளில் கொடுக்குற பலி, போஜன பலி, இதுபோல் வந்து பல பலிகள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது இந்த பலி எல்லாம் பஸ்கா பண்டிகையில் கொடுக்குற பலியாக இருக்கட்டும், இல்லை அது எந்த பண்டிகையில் கொடுக்குறப்படுற பலியாக இருக்கட்டும், அன்றாட ஆலயத்தில் காலையில் ஒரு பலி கொடுப்பாங்க, மாலையில் ஒரு பலி வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்கும். அதே போல் பாவம் செய்த பிள்ளைகள் அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா பலி செலுத்துவாங்க. இந்த பலி எல்லாமே ஒரு நிழல். எதற்கு நிழல் அப்படின்னு சொன்னால், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நிழல் பழைய ஏற்பாட்டில் பலியாக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பலியும் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அல்லது அதை விளக்கி காட்டக்கூடிய ஒரு நிழலாக பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக எப்படி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர் என்று நாம் பார்க்கிறோம், பாவமே செய்யாதவர், உலகத்தை உண்டாக்கின ஒரு கடவுள் நம்முடைய பாவத்துக்காக பாவமே செய்யாத ஒருத்தர் வந்து மரிக்கிறாரோ, அதே போல் பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்த நபருக்காக பாவம் அறியாத ஒரு மிருக ஜீவன் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், ஒரு அப்பாவி ஜீவன் வந்து மரிக்கிறது என்பதை வந்து அந்த பழைய ஏற்பாட்டில் அவங்க கண்கூடாக பார்த்தாங்க. இதே போல தான் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து மரிப்பார் என்பதை அடையாளப்படுத்தத்தக்கதாக ஒரு நிழலாக இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அந்த நிழல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாக அல்லது ஒரு உண்மையாக நடக்கிறத அல்லது ஒரு பூரணமாக அது நிறைவுக்கு வருகிறத நம்ம பார்க்கலாம். இப்போது தொடர்ந்து அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதோடு சேர்த்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போஜனத்தையும் பானத்தையும் பண்டிகை நாட்களையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில் மிக முக்கியமாக இன்றைக்கு எடுத்துக்கிறவங்க என்னென்னா, ஓய்வு நாளை பற்றி பேசுகிறார்கள். ஓய்வு நாள் பற்றி பேசும் பொழுது அப்போ ஒருவனும் உங்களை இந்த பண்டிகை நாட்களையோ அல்லது மாதப்பிறப்பையோ ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பாராங்கன்னா, நீங்கள் இந்த மாதப்பிறப்பையாக இருந்தாலும் சரி அல்லது பண்டிகை நாட்களாக இருந்தாலும் சரி, இந்த ஓய்வு நாட்களை எல்லாம் நீங்கள் கை கொள்ள வேணாம், அல்லது இந்த ஓய்வு நாட்கள் என்பது எதை குறிக்கிறது? ஓய்வு நாள் என்று சொல்லலை, ஓய்வு நாட்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா லேவியர் ஆகமத்தில் தான் நம்ம பார்க்கலாம். லேவியர் ஆகமம் 23ஆவது அதிகாரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாராந்திர ஓய்வு நாளுக்கும் பண்டிகை நாட்களில் வர்ற ஓய்வு நாளுக்கும் உள்ள வித்தியாசங்களை நம்ம அங்கே பார்க்க முடியும். குறிப்பாக நமக்கு பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்த பண்டிகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பண்டிகை ஆண்டவர் கொடுத்தார். பஸ்கா பண்டிகை, புளிப்புள்ள அப்ப பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள், கூடார பண்டிகை. அப்போது இந்த 6 பண்டிகை எத்தனை நாட்களில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பஸ்கா பண்டிகை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள். பஸ்கா பண்டிகை ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்குது. புளிப்புள்ள அப்ப பண்டிகை 7 நாள் நடக்கும். புளிப்புள்ள அப்ப பண்டிகை 7 நாளில் நடக்கிற அந்த புளிப்புள்ள அப்ப பண்டிகையில் 2 ஓய்வு நாள் வரும். முதலாவது நாளும் கடைசி நாளும் ஓய்வு நாளாக வரும். அது எந்த நாள் வேணாலும் வரலாம். அது எப்படி பிறந்த நாள் வந்து இந்த வருஷத்தில் செவ்வாய்க்கிழமை வந்தால் அடுத்த வருஷத்தில் புதன்கிழமை வருதோ, அதே போல் இந்த பண்டிகையில் வர ஓய்வு நாட்கள் என்பது எல்லாமே சனிக்கிழமை தான் வரும் அப்படின்னு கிடையாது. பண்டிகையில் வர ஓய்வு நாட்கள் எப்போ வேணாலும் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கும். பஸ்கா பண்டிகையில் வந்து அதை வந்து ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு நாள் பண்டிகை. அதே போல் புளிப்பில்ல அப்ப பண்டிகை வந்து 7 நாள். அந்த 7 நாள் பண்டிகையில் முதல் நாளையும் கடைசி நாளையும் ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும். அப்போ அதில் 2 ஓய்வு நாள் வருகிறது. அதே போல் பெந்தேகோஸ்தே பண்டிகை ஒரு நாள் பண்டிகை, அதே ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள், கூடார பண்டிகை, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பண்டிகை, அதை வந்து ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும். கூடார பண்டிகையில் வந்து 2 நாள், 7 நாள் பண்டிகை, அதில் வந்து 2 நாள் ஓய்வு நாளாக ஆசரிக்கணும். அப்போ மொத்தம் 6 பண்டிகையில் 7 ஓய்வு நாட்கள் வருது வருஷத்தில். ஆனுவல் சாபத்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வருடாந்திர ஓய்வு நாட்கள் என்று. அது பண்டிகை நாட்களில் வர்ற வருடாந்திர ஓய்வு நாட்கள். அதை
இப்போ புளிப்பில்லா அப்ப பண்டிகையில் 2 ஓய்வு நாள் வரும், பெந்தைகோஸ்தே பண்டிகையில் 2 ஓய்வு நாள் வரும், எக்கால பண்டிகையில் 1 ஓய்வு நாள் வரும், பெந்தைகோஸ்தே பண்டிகையில் 1 ஓய்வு நாள் வரும், பாவ நிவாரண நாளில் 1 ஓய்வு நாள் வரும், கூடார பண்டிகையில் 2 ஓய்வு நாள் வரும். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் அது வந்து வாரம் வாரம் வர்ற ஓய்வு நாள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாரம் வாரம் வர்ற ஓய்வு நாள் என்பது வருஷத்தில் 52 ஓய்வு நாள் இருக்கிறது. வருஷத்தில் 52 வாரம் இருக்கிறதுனால 52 சனிக்கிழமை வருது, 52 ஓய்வு நாட்கள். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. அது ஆதி ஆகமத்திலிருந்து ஆண்டவர் கடைசி வரைக்கும் பரலோகத்தில் கூட அந்த ஓய்வு நாள் என்பது தொடரக்கூடிய ஒரு தொடர் காரியமாக பரிசுத்தமாய் அதை வந்து ஆண்டவர் என்ன செய்யறா பரிசுத்தமாக்கிட்டான்னு பார்க்குறோம். ஆனால் வெறும் 7 ஓய்வு நாட்கள் தான் இந்த பண்டிகை நாட்களில் வருது ஒரு வருஷத்துக்கு. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓய்வு நாட்கள், இந்த பண்டிகைகள் எல்லாமே வந்து தேவனுடைய ஊழியத்தை சுட்டி காட்டுறதுனால, இந்த பஸ்கா பண்டிகையாக இருக்கட்டும் அல்லது எந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையாக இருக்கட்டும், எல்லாமே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார் என்பதை சுட்டி காட்டியதுனால அது எல்லாம் சிலுவையில் நிறைவேறிச்சு. அதான் சிலுவையில் ஆணி அடித்து அவர் சிலுவையில் ஒழித்து தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாம் ஒழிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 10 பிரமாணத்தை பற்றி அங்கே பேசலை. வானமும் பூமியும் மாறினாலும் மாறும், என்னுடைய நியாயப்பிரமாணமும் அதில் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் ஒன்றுமே என்ன செய்யாது மாறாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த 10 பிரமாணம் மாறல். லூக்கா 4:16 நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழக்கம் போல ஆலயத்துக்கு சென்று ஓய்வு நாளிலே ஏசாயா புத்தகத்தை வாசிக்க எழுந்து நின்றார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஓய்வு நாளை ஆசரித்தார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஓய்வு நாளில் அவங்களுக்கு ஆலயம் இல்லாட்டி கூட பவுலுடைய ஊழியத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்களோ அந்த இடத்துல வந்து ஓய்வு நாளை வந்து என்ன செய்திருக்கிறார்கள், அனுசரித்திருக்கிறார்கள், ஆசரித்திருக்கிறார்கள். ஆகவே வந்து சிலுவையோடு கூட இந்த ஓய்வு நாள் முடியவில்லை. ஏனென்றால் சிலுவைக்கு அப்புறமும் கூட அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஓய்வு நாளை ஆசரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு உபதேசம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தியிருப்பார், சொல்லியிருப்பார். இப்போ இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலும் எபேசியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகள் என்பது மோசேயினால் கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை சுட்டி காட்டிய அந்த கட்டளைகளை தான் அது அங்கே சொல்லியிருக்கு. ரொம்ப அழகாய் சொன்னீர்கள். கடைசியாக ஒரு கேள்வி. கொலோசியர் புஸ்தகத்தில் மனுஷருடைய கற்பனைகளின்படி என்று பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த மனிதருடைய கற்பனை என்பதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளையும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசிப்பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவை எல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றிய ஞானமே என்கிற பேர் கொண்டிருந்தாலும் ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இப்போது இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுதே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதலாவது அவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதலாவது என்ன செய்யணும், முதல் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் கொலோசியர் 2:1. உங்களுக்காக லவோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். எனக்கு மிகுந்த போராட்டம் இருக்கிறது இந்த பட்டணத்தை குறித்து, இந்த சபையை குறித்து. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து கள்ள உபதேசங்கள் புகுந்து விட்டது அப்படின்றத முதலாவது வசனத்தில் தெரியப்படுத்துகிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நீங்கள் தேவனுடைய வசனத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து வளரணும், அவனுடைய சத்தியத்துக்குள்ளாக வளரணும். 7ஆம் வசனத்தில் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. அதாவது சொல்கிறாரு, எனக்கு ஒரு மனபாரம் இருக்குது இந்த சபையை குறித்து. அடுத்து வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து சத்தியத்துக்குள்ளே நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது எப்படி நீங்கள் உறுதியாய் ஸ்திரமாய் என்ன சத்தியத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ அந்த சத்தியத்துக்குள்ளே நீங்கள் வளருங்க. இடையில வந்த கள்ள போதனைகள் கேட்டு நீங்கள் அதில் இடறி விழாதபடி அதில் நீங்கள் வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரச்சனைகளை அவர் அட்ரஸ் பண்ணுறார். பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத பிறப்பை குறித்தும் பண்டிகை நாட்களையும் குறித்தும் ஓய்வு நாட்களையும் குறித்தும் இதில் எல்லாமே வந்து ஆசரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் இருந்தாலும், யூதர்கள் மத்தியில் ஒரு அழுத்தம் உங்களுக்கு, புறஜாதியாக இருந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்த பொழுது இவங்க எல்லாம் நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும், நீங்கள் அந்த மாத பிறப்பு அல்லது இந்த பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நீங்கள் அதில் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கை கொள்ளுங்கன்னு சொல்லலை.
அதை நீங்கள் அவங்க சொன்னபடி நீங்கள் கை கொண்டுட்டீங்கன்னா அது நீங்கள் வந்து தவறான உபதேசத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதனால அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, கை கொள்ளுங்கன்னு சொல்லலை. ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அப்படின்னு சொன்னால் நம்ம அதெல்லாம் ஆசரிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போ அதில் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஓய்வு நாள் இருக்குது. இப்போ ஓய்வு நாளே நான் ஆசரிக்கக்கூடாதோ, ஒருவனை உங்களை குற்றப்படுத்தாதபடி எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் விலகி இருங்க, அந்த உபதேசங்களுக்கு விலகி இருங்கன்னு சொல்கிறாரு. இது எல்லாமே தேவனால் உண்டானதல்ல. நம்ம அதுதான் நம்ம வாசம் மனுஷருடைய 21ஆம் வசனம், மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசிப்பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. இது எல்லாமே சிலுவையில் முடிஞ்சிருச்சு. பலிமுறைகள், இந்த பலி கொடுக்கும் பொழுது அந்த பலிமுறைகளை தான் இந்த போஜன பலி, பான பலி, இப்படி ஒவ்வொரு பலியில் தான் இந்த உணவு சம்மந்தப்பட்ட காரியங்கள் வருகிறது. அதனால் தொடாதே, ருசிப்பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன, இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் வந்து மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாது என்று அங்கே வந்து சொல்லி அந்த காரியத்தை அவர் முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்போ ஆண்டவரை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளாக என்ன செய்யணும், வேரூன்றி நிற்க வேண்டும். அதுதான் இந்த காலாண்டுடைய தலைப்பில் நாம் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணம் உள்ளவர்களாக எப்பொழுது மாற முடியும் அப்படின்னு சொன்னால், அநேக கள்ள போதனைகளையும் உபதேசங்களையும் பிசாசானவன் வெவ்வேறு விதத்தில் கிறிஸ்துவின் வேஷம் தரித்து, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களைப் போல வேஷம் தரித்து பல விதங்களிலே ஜனங்களை குழப்பத்தக்கதாக, முதல் நூற்றாண்டிலே இவ்வளவு ஒரு சூழ்நிலை இருந்தது. எனக்கு இருந்த போராட்டம் என்று சொல்கிறார் பவுல். இந்த சபைக்கான பாரம், அந்த சபை வந்து தேவனுடைய சத்தியத்தில் கட்டப்பட்டு ஸ்திரமாயும் உறுதியாயும் எழுப்பப்பட வேண்டிய அந்த சபை இப்படி கள்ள போதனைகளினாலே இடரலாய் போயிடுமோன்ற ஒரு பாரம் இருக்குது. அதற்கான தீர்வையும் அவர் சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய சத்தியத்துக்குள்ளாக வேரூன்றி நிற்கிற பொழுது இந்த உபதேசங்கள் உங்கள் காதுகளுக்கு எட்டினாலும் அதை வேதத்தை நீங்கள் ஒப்பிட்டு அதை பகுத்தறிந்து இது தேவனால் உண்டான சத்தியம், இது தேவனால் நமக்கு அருளப்பட்ட சத்தியம், இது மனிதனால் உண்டான சடங்காச்சார காரியங்கள், மனிதனுடைய கட்டளைகள் என்று நம்ம அதை பகுத்தறிந்து பார்த்து ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக இருந்து கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளாக நம்ம நிலைத்து நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கும். இன்றைக்கு இருக்கிற சபையினுடைய நிலையை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை இந்த மீதமான சத்தியத்தை தவிர மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக ஆழமான சத்தியங்கள் எல்லாமே தவறான உபதேசங்கள் மூலம் மாதிரி தான் அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறத, வேதத்துக்கு புறம்பான விளக்கங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஒருவேளை கன்வின்சிங்காக இருந்தாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்திலே நமக்கு முன்பதாக அதை வைத்தாலும் கூட நாம் வேதத்தை ஆராய்ந்தறிகிறவர்களாக, கிறிஸ்துவின் சத்தியத்துக்குள்ளாக வேரூன்றி நிற்கிறவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் நடக்கிறவர்களாக நாம் போதிக்கப்பட்டபடியே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நல்லது பாஸ்டர், மிக அழகாக தெளிவாக நேர்த்தியாக சொன்னீர்கள். கிறிஸ்துவுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் பரலோக தேவன் நமக்கு அருளின கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்பது தான் அன்றைக்கு பவுலாருடைய பாரமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையினுடைய பாரமாகவும் கூட இருக்கிறது. அதை பிரதானமாய் கொண்டு நம்ம தொடர்ந்து ஆவிலே வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கின்ற கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். போதகரவர்கள் நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அன்பின் இரக்கமும் மன உருக்கமும் மன்னிக்கிறவருமாகிய தேவனே, இந்த நல்ல வேளையிலே இந்த காலாண்டினுடைய 10ஆம் பாடத்தை நாங்கள் படிக்கவும், இந்த பாடத்தின் மூலமாக உமக்குள்ளாக நாங்கள் பரிபூர்ண உள்ளவர்களாக எப்படி மாற முடியும் என்கிற சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம் ஆவிக்குள்ளாக இன்னும் வளர கர்த்தர் கிருபை அருள்வாராக. தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.